6ATJ நீதிமன்றத்தை நீங்கள் ஜெயபாண்டி கண்ணீரஞ்செல்லாம் போட்டு தைப்பொங்கல் அன்றைக்கு இப்படியெல்லாம் போடுவது அது சரியானதா என்று கேட்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில்கள், முறைப்படி ஜெயபாண்டியை கைது பண்ணிங்கன்னா என்ன செய்யணும்? உண்ணாவிரதம் இருக்கும்போது என்ன செய்யணும்? கைது பண்ணி இவர் சொல்கிறத ஏற்றுக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு சிறையில் அடைச்சிருக்கலாம். இல்லை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய கோரிக்கை ஏற்றுக்கிட்டு என்னை கைது பண்ணாமல் நடத்துங்க ஜெயபாண்டி நேரடி வழியாரப்பு இவிஎம் மிஷினு அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட பேடி பயல்கள்லாம் வந்து பேசுவான், இவிஎம் மிஷின்லாம் எந்த விதமான குற்றமெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி பேசுவான். அதை வச்சு தான் அடிக்கிறேன். அதனால் தெரிஞ்சுக்கணும். வந்து என்னென்னா, இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும் என்று சொல்லி இவிஎம் மிஷின் குற்றத்தை வெளிப்படுத்தின பிறகு நான் ஒரு சயின்டிஸ்ட்டுன்னு தெரியணும், நான் வந்து திருடலை என்ற காரணத்துக்காக நான் வந்து சிறையில் இருக்கும்போதிலே நான் வந்து திருடலைங்க, 1200 பிடுங்கலை, நான் வந்து அதற்காக நான் ஒரு நிரபராதி நிரூபிப்பதற்காக NSM சாகுலுக மீது ஐடி மேனேஜர் சார்ஜாவிலிருந்து கொடுத்துருக்கிறார் நிதி உதவி. அந்த நிதி உதவி மூலமாக 2000 கொடுத்தது இப்போ மதுரை முழுவதும் மாணவ மாணவிகளுக்கு படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குறேன். NSM சாகுலுக மீது ஐயா வந்து படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டினார். நான் அவர்கிட்ட நிதி உதவி பட்டுறவேன். நான் என்ன பண்ணுறேன்? படிக்கிறதுக்கே சம்பளம் கொடுக்குறேன். 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்குறேன். 75 நாளைக்குள்ள கொடுக்கவில்லை என்றால் 6ATJ நீதிமன்றத்துக்கு 1 கோடி ரூபா அவதாரம் ஜெயபாண்டியை கட்டுறேன் என்று சொல்லியிருக்கேன். அப்போ இதை வந்து என்ன செய்யணும்? 6ATJ நீதிமன்றம் என்னுடைய கோரிக்கை பத்திர ஒப்பந்த மனுவை வாங்கி பத்திரிகை ரிப்போர்ட்டர், டிவி ரிப்போர்ட்டெல்லாம் கூப்பிட்டுங்க, வாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு, இது உண்மையாக பொய்யான்னு பார்க்கணும், இதை அறிக்கை விடுங்க. இவர் என்ன ஜெயபாண்டி அரசாங்கத்திட்ட நிதி உதவியாக கேட்குறாரு, இல்லை உண்டியில் எடுத்து கொடுக்க போகிறாரா? உண்டியில் எடுத்துக்கிட்டு தெரு தெருவாக போய், ஐயா நான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறேன், படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன்னு சொல்லி உண்டியில் எடுத்துக்க லோபக்குன்னு கொடுக்குறேன்னா நோ ப்ராப்ளம். என்னுடைய மாணவர்கள் சொன்ன கோரிக்கை, சார் 5 பைசா கூட வாங்கக்கூடாது, படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுத்தாகணும், 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாகணும். இந்த வார்த்தையை ஒரு சில பேருக்கெல்லாம் பேசிக்கிறதெல்லாம் என்னுடைய மாணவர் பார்த்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பூரா எப்படின்றது இதெல்லாம் நம்பக்கூடியதான்னு பலமாக அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க, எல்லாமே பண்ணிக்கிறாங்க சார் அப்படின்னு சொன்னால் நல்லா யோசிச்சு பாருங்கள். 6ATJ, ஜெயம் 1, ஜெயம் 2, PTJ, CPI கோர்ட்டு, இந்த 5 நீதிமன்றத்துக்கும் என்னுடைய மனுவை வாங்க சொல்லுங்கன்னு சொல்லி நான் லெட்டர் அனுப்பியிருக்கேன். அந்த லெட்ரு வந்து வாங்கிக்கிட்டாங்கன்னா எனக்கு பதில் லெட்டர் அனுப்பணும். மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு நீதிபதி 5 நீதிபதிகளும் எனக்கு பதில் லெட்டர், இந்த மாதிரி ஜெயபாண்டி உங்கள் இதை ஏற்றுக்கிற முடியாது அப்படின்னு ஒரு லெட்ரு மாதிரி எழுதி அவங்க சார்பில் எனக்கு அனுப்பியிருக்கணும், இந்த காரணம்னு சொல்லி. 2வது முறை நான் அனுப்புகிறேன் அக்னாலஜ்மெண்ட் கார்டோட, என்னுடைய கோரிக்கை மனுவை வாங்க வேண்டும், 6ATJவை வலியுறுத்துங்க அப்படின்னு சொல்லி 5 நீதிபதியும் பொய் கேஸ் தான் என்னை விசாரித்தாங்க, வாய்தா சொன்னாங்க. அதனால் 5 நீதிபதிக்கு அனுப்புனேன். 5 நீதிபதியில் என்ன செய்யணும்? மறுபடியும் லெட்டர் எழுதி உங்கள் இதை ஏற்றுக்கிற முடியாதுன்னு அனுப்பணும். இப்போ 3வது முறை அனுப்பியிருக்கேன். அப்போ 3வது முறை நான் அனுப்பியிருக்கும்போது அதுக்கும் எழுதி அனுப்பணும். 3 முறை நான் மதுரை டிஸ்ட்ரிக்ட் நீதிமன்றத்துக்கு லெட்ரு அனுப்பியிருக்கேன். அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு அதுக்கு பதில் எழுதாமல் இருக்கிறதே தப்பு. அப்போ 3வது முறை நான் கொடுத்துட்டு இப்போ 30/1 வாய்தாவில் நான் போகும்போது என்னைய ஜெயபாண்டியுடைய கோரிக்கை பத்திரத்தை வாங்கி பத்திரிக்கை ரிப்போர்ட்டெல்லாம் வச்சு
நான் ஜெயபாண்டி 75 நாளைக்குள்ளே நீ மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாணவ மாணவியருக்கும் படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்கணும்ப்பா. 10, 11, 12 படித்தவங்களும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். நான் அந்த பத்திரிகையில் அறிக்கை விட போகிறேன். அப்படி 75 நாளைக்குள்ளே கொடுக்கலன்னா நீ 1 கோடி ரூபா அவதாரம் மரியாதையாக கட்டிடணும். சரியா? அப்புறம் கண்டுபிடிப்பு இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு எழுதி கொடுத்துடணும். சரியா? அப்படின்ட்டு எழுதி பத்திரிகையில் 6 அடித்த நீதிபதி உத்தரவிட்டார்னா ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். இப்போ 6 அடித்த நீதிபதி உத்தரவிடுவதற்கு ஜெயபாண்டிக்கு நிதி உதவி கொடுக்க போறியா, இல்லை அரசாங்கத்துக்கு ஜெயபாண்டிக்கு நிதி உதவி கொடுங்கன்னு சிபாரிசு பண்ண போறியா, இல்லை அப்படி சிபாரிசு பண்ணாலும் ஏடிஎம்கேயோ டிஎம்கேயோ பிஜேபியோ ஆளக்கூடிய கட்சியை நிதி உதவி பண்ண போகிறீங்களா? நான் தானே செய்ய போகிறேன். நான் செய்கிறேன்னா என்னாட்டி நீ வேடிக்கை பார்க்க வேண்டிய வேலை தானே உனக்கு. செய்கிறேன் செய்யலைன்றது அதாவது நீ எதுக்கு ஆராய்ச்சி பண்ணுற? அதனால் நீதிபதி அவர்கள் என்ன செய்யணும், இப்போ முதல் வாய்தாவிலே என்னுடைய பத்திரத்தை வாங்கியிருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் அசிங்கமாக போட்டிருப்பேனா, இப்போ இத்தனை வீடியோவில் அவதூறுவாக பேசியிருப்பேனா, இப்போ எல்லா நடிகர் முதல் கொண்டு அரசியல்வாதி எல்லாத்தையும் வச்சு கண்ணீர் அஞ்சலி போட்டு செத்து போயிட்டான்னு போட்டிருப்பேனா? அப்போ இதெல்லாம் தூண்டுறது யார்? உன் வேலை என்ன? என்னை வந்து குற்றவாளின்னு சொல்கிற. இவிஎம் மிஷின் குற்றத்துக்கு தான் இவ்வளோ குற்றமும் நான் செஞ்சுருக்கேன். அதுவும் அரசு அனுமதி பெற்று தான் செஞ்சுருக்கேன். உண்ணாவிரதம் இருந்தது, கலெக்டர்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கேன். சாலை மறியல் பண்ணுறதுக்கு முன்கூட்டியாக தெரியப்படுத்திட்டேன் அரசுக்கு. ஊர்வலம் உயர் நீதிமன்றத்துக்கு செருப்பு மாலை போட்டு, பிரதமர் செருப்பு மாலை போட்டு அதுக்கும் நான் வந்து அனுமதி வாங்கியிருக்கேன். ஊர்வலம் போயிட்டு வந்திருக்கேன். ரயில் மறியலுக்கும் தெரியப்படுத்திட்டு தான் முறைப்படி நான் செஞ்சுருக்கேன். அப்போ முறைப்படி செஞ்சவனை வந்து முறைப்படி நீ கைது பண்ணி சிறையில் அடைச்சி அதை கேஸாக ஃபைல் பண்ணியிருந்தேன்னா நான் ஒரு வழக்கறிஞரை பிடிக்கலாம். நான் செய்த குற்றத்தை விட்டுட்டு என்னுடைய யூடியூப்பையும் லாக் பண்ணிவிட்டு 4 வருஷமாக போட்ட வீடியோ பூரா லாக் பண்ணிவிட்டு நீ வந்து அரசன் பேக்கரி கடையில் ஒரு 1200 இப்படின்ட்டு போயிட்டாருன்னு சொல்லி அதன் மூலமாக நீ வழக்கு பதிவு செய்து அதன் மூலமாக ஒரு வரைபடமெல்லாம் தயார் பண்ணல. அப்போ நான் வந்து கலெக்டரை அறநிறுவனமாக ஆபாசமாக அசிங்கமாக போட்டிருந்தேன் வீடியோ. அது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கும் வாட்ஸ்அப்பில் செல்ஃபோனில் எல்லா கலெக்டருக்கும் அனுப்பியிருக்கேன். எல்லா கலெக்டரும் பார்த்துருக்காங்க. பத்திரிக்கை ரிப்போர்ட்டர் பூரா, மதுரை ரிப்போர்ட்டர், தருமபுரி ரிப்போர்ட்டர் எல்லோரும் பார்த்துருக்காங்க. பொதுமக்கள் பார்த்துருக்காங்க, அரசியல்வாதி பார்த்துருக்காங்க. இவ்வளோ சாட்சி இருக்குது. இது எதுக்காக சைபர் கிரைம் வந்து லாக் செய்யணும்? என் செல்ஃபோனை பிடுங்கிட்டு என் செல்ஃபோனில் உள்ள லொக்கேஷன் கொடுக்கணும், யார் யார்கிட்டலாம் பேசியிருந்தான்றது. அது கிடையாது. 4 வருஷமாக ஜெயபாண்டி யார் யார்கிட்டலாம் பேசினான், அது கிடையாது. என்னை அரெஸ்ட் பண்ண இடத்துல 3 கேமரா இருக்குது. அந்த கேமரா ஆதாரம் இல்லை. என்னை அரெஸ்ட் பண்ண இடத்துல அந்த வரைபடமும் இல்லை. ஆனால் பொய்யான 1200 பிடிங்கிட்டு போனான்னு சொல்லி அரசன் பேக்கரி கடையில் நரிமேட்டில் வரைபடம்லாம் கொடுக்குறாரு. அந்த வரைபடம் இருந்தால் அப்போ அரசன் பேக்கரி கடையில் அந்த வீடியோ ரெக்கார்டு இருக்கணும்ல, அது இல்லை. அதனால் பொய்யான வழக்குக்கு நான் வழக்கறிஞர் பிடிக்க முடியாது. பொய்யான கேஸுக்கு நான் தான் வாதாடுவேன். இவங்க என்னை வந்து உண்ணாவிரதம் இருக்கும்போதே கைது பண்ணியிருந்தா நான் ஒரு வழக்கறிஞரை பிடிக்கலாம். சாலை மறியல் பண்ணும்போது என்னை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருந்தா நான் ஒரு வழக்கறிஞரை பிடிக்கலாம். ரயில் மறியல் பண்ணும்போது என்னை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருந்தா நான் ஒரு வழக்கறிஞரை பிடிக்கலாம். இது எல்லாத்துக்குமே கைது பண்ணாமல் கலெக்டரை அறநிறுவனமாக ஆபாச வீடியோவாக போட்டது பிறகு நீ கைது பண்ணிவிட்டு என்னை திருட்டு பட்டம் கட்டி இவர் வந்து தருமபுரியில் பிச்சை எடுத்தார், மதுரையில் பிச்சை எடுத்தார், நான் என்ன தெருவு கோயில் அன்னதானத்தை பார்த்து அன்னதானத்தில் சாப்பிட்டு பிளேட் பாடத்தில் படுத்து கிடக்கிறோன்னா வீட்டில் 5 நாளாக இந்த அசிங்கமான வீடியோ போட்டு கலெக்டர் பிஏ தேர்தல் அதிகாரி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் விடாமல் 24 நேரமும் 5 நாள் வரைக்கும். ஒரு போலீஸுக்காரன் செல்லூர் காவல்துறையோ தல்லாவளம் காவல்துறையோ இல்லை கலெக்டருடைய பிஏவோ இல்லை தேர்தல் அதிகாரியோ கலெக்டரோ யாராவது ஒரு ஆள் ஜெயபாண்டி எங்கடா இருக்க, இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்க, நான் இந்த அப்போ நீ அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன், நீ அங்கேயே இரு அப்படின்னு கலெக்டர் சொன்னதா ஃபோனில் இருக்கா? இல்லை செல்லூர் காவல் நிலையம் எங்கடா இருக்க ஜெயபாண்டி, இந்த மாதிரி கலெக்டர் அசிங்கமான வீடியோ போட்டிருக்க, இந்த வந்துக்கிட்டு இருக்கோம் வீட்டிலேயே இரு சொன்னதுண்டா? நான் 5 நாளாக லீவு போட்டு உக்காந்துருக்கேன். லீவு போட்டு இரவும் போகணும். ஏன்னா வேலைக்கு போனோம்னா வேறு இடத்துல நம்ம செல்ஃபோன் லொக்கேஷன் காமிச்சிருவோம், இவன் ஓடி போயிட்டான்னு சொல்லிடுவாங்க அப்படின்றக்காண்டி லீவை போட்டு இதெல்லாம் பண்ணிக்கிருக்கேன்.
அப்போ 5 நாளாக என்னை வந்து வீட்டில் வந்து கைது பண்ணாமல் நான் வந்து சாப்பிட போனவனை வந்து இடவுல வந்து கைது பண்ணேன்னா, சரி என்னை கைது பண்ணுறேன், என்னை கைது பண்ணிட்டா அந்த இதே டாக்க அடுத்து பேசுவோம். கட்டாயிருச்சு.